பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய திரியக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பதாக. ஆமீன். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 17வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் தியானத்திற்கு ஆதாரமாக நம் அனைவருக்கும் தெரிந்த கீர்த்தனை பாடலிலே புதிய கீர்த்தனையில் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். நான் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 17வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 14 துவங்கி 23 வரை உள்ள திருமறை மொழிகள். மார்க்கு 7வது அதிகாரம் 14 துவங்கி 23 வரை. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது அவருடைய சீடர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களும் அசுத்தங்களையும் கழிக்கின்ற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் என்பதுவே.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கிறித்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 17வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்டீர்கள். அது தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியினுள் 7வது அதிகாரம் 14 துவங்கி 23 வரை உள்ள திருமறை மொழிகளை வாசிக்க கவனமாக கேட்டோம். இந்த பகுதியின் காலம் இயேசு கலிலேயாவில் சுற்றித் திரிந்த ஒரு காலம். அங்கு கலிலேயாவில் இயேசு அநேக ஜனங்களை சுகப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார், ஆற்றல் படுத்துகின்றார், அவர்களுக்கு நல் வாழ்வை கொடுக்கின்றார். இந்த நேரங்களில் எருசலேமிலிருந்து இயேசுவை குற்றப்படுத்துவதற்காகவே பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் இயேசுவினிடத்தில் கடந்து வந்த அந்த கலிலேயா பகுதி சூழலைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். மேலும் இதன் துவக்க வசனங்களிலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கலிலேயா பகுதியில் இயேசு தம்முடைய சீடர்களோடு இணைந்து வயல்வெளி வழியாக பயணப்பட்டு வருகின்றார். வயல்வெளியில் அவர் பயணப்பட்டு வருகின்ற பொழுது பசியின் நிமித்தமாக இயேசுவின் உடன் சீடர்கள் அங்கே இருக்கின்ற வயல்வெளி கதிர்களை கொய்து அதனை சாப்பிடுகின்றார்கள். யூதர்களுடைய பாரம்பரிய சட்டத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். என்னவென்றால், யூத முறையின் சட்டத்தின் அடிப்படையில் கைகளையும் கால்களையும் சுத்தமாக கழுவிய பின்பதாகத்தான் உணவு பதார்த்தங்களில் கைகளை வைக்க வேண்டும் என்ற ஒரு தூய்மை கோட்பாடின் அடிப்படையில் அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் அமைந்திருந்ததினால் அந்த தூய்மை கோட்பாட்டிற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள். அதாவது கைகளை கால்களை சுத்தம் பண்ணாமல் நேரடியாக உணவு பதார்த்தங்களை எடுத்து அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இயேசு யூத ரபியாக இருக்கின்றார். அவருடைய சீடர்களும் யூத சட்ட திட்டங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் யூத சட்டத்திற்கு எதிராக சட்டத்தை மீறினவர்களாக இங்கு செயல்படுகிறதை ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றார். இயேசுடைய சீடர்கள் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சூழலை பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் இயேசுவினிடத்தில் ஒரு கம்ப்ளைண்டை பதிவு பண்ணுவது போல அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கின்ற ஒரு சம்பவத்தை தான், குற்றம் சாட்டப்படுகின்ற பகுதியைத்தான் இந்த பகுதியின் முன்பதாக உள்ள வார்த்தைகளில் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த கேள்வி கணைகளுக்கு இயேசு பதிலளிக்கின்ற ஒரு காரியங்கள் தான் இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருளை பகுதியாக அமைந்திருக்கின்றது. அதாவது பரிசேயர்கள் ஆயக்காரர்களுடைய யூத முறைமை சட்டத்தின் அடிப்படையில், அதாவது நியாயப்பிரமாண சட்டத்தின் அடிப்படையில் சடங்குகளை கடைபிடிக்கின்றவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் இறைவனை தரிசிக்க தகுதியானவர்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே மமதைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் யூத சட்டத்தை அப்படியே கடைபிடிக்கின்றவர்கள் நியாயப்பிரமாண போதகமாகிய தோரா என்று சொல்லப்படுகின்ற 5 ஆகம நூல்களை அப்படியே கரைத்து குடித்தவர்கள், அதன்படி வாழ தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்களாக இந்த பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் யூத நபர்களும் காணப்பட்டதினால் அவர்கள் தூய்மையானவர்களாகவும் மற்றவர்கள் புறையினத்தவர்களாக காணப்படுகின்ற மற்ற அனைவரும் பாவிகளாகவும் இவர்கள் கருதி தங்களை தாங்களே மேன்மை பாராட்டி கொண்டிருந்த ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே சுற்றி திரிந்து பல்வேறு இடைஞ்சல்களையும் பல்வேறு இன்னல்களையும் செய்து கொண்டிருந்த ஒரு எலியை பிடிப்பதற்காக எலிப்பொறியை வைக்க ஆரம்பித்தாராம். அவர் எலிப்பொறியை வைத்துவிட்டு அதில் எலிப்பொறியின் உள்ளாக எலி சாப்பிடுவதற்கான உணவு பதார்த்தங்களை வைத்தால் தானே எலி உள்ளே சரணடைந்து விடும், அப்பொழுது எலியை பிடிக்க முடியும். எனவே அவர் தன்னுடைய யுக்தியை எப்படி கையாளலாம்? கையிலோ பணமில்லை, பொருளாதார குறைபாடு ஒரு பக்கம், ஆனாலும் வீட்டில் இந்த எலியினுடைய தொல்லை மிக பெரிய தொல்லையாக இருக்கின்றபடியினால் ஏதாவது எலியை பிடிப்பதற்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையோடு அவர் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றார். என்னவென்றால், எலியை பிடிப்பதற்காக கருவாடு வைத்தால் எலியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழலிலே இவர் கருவாடு வைக்கணும். ஆனால் கருவாடு வைக்கணும்னாக்க அவர் கையில் காசு இல்லை. எனவே கருவாட்டை ஒரு படமாக வரைந்து அந்த படத்தினுடைய தாளை எடுத்து கொண்டு போய் அந்த எலிப்பொறியின் உள்ளாக வைத்துவிட்டு, இப்பொழுது எலி கருவாடுன்னு நினைச்சு அதை சாப்பிட வரும், அப்பொழுது எலி மாட்டிக்கொள்ளும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர் வைத்து விட்டு தூங்கி விடுகின்றார். மறுநாள் காலையில் எலி ஏமாந்து போய்விட்டதா என்று பார்த்தார்.
பார்க்கின்ற பொழுது எலி ஏமாறவில்லை, இவர்தான் ஏமாறந்து போய்விட்டிருக்கார். ஏனெனில் எலி கருவாட்டினுடைய வாசனையை வைத்து வருமே தவிர கருவாட்டினுடைய படத்தை பார்த்து ஏமாந்து அது அவர் விரித்த வலையில் அது விழுந்து விடாது என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு கருத்து. ஆக இப்படித்தான் இந்த யூத ஜனங்களும் கடவுளுடைய பார்வையில் எல்லாவற்றையும் நான் மாற்றிவிட முடியும், எல்லாவற்றையும் நான் மறைத்து விட முடியும், நான் பரிசுத்தவானை போல என்னை நான் காண்பித்துக் கொண்டு என்னையும் ஏமாற்றிக் கொண்டு நான் கடவுளையும் ஏமாற்ற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை கொண்டவர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த யூத ஜனங்கள். எனவே தாங்கள் மட்டுமே பரிசுத்தவான்கள், தாங்கள் மட்டுமே நீதிமான்கள், தாங்கள் மட்டுமே செம்மையானவர்களாக இருக்கின்றோம், மற்றவர்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு மமதை கொண்ட சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த யூத ஜனங்கள். அவர்களை பார்த்துத்தான் இயேசு மறுமொழி கூறுகின்றார். வாயினால் உட்கொள்ளுகின்ற உணவு பதார்த்தங்களின் வழியாக தீட்டு ஒரு மனிதனுக்கு ஏற்பட முடியாது, மாறாக அவன் உள்ளத்திலிருந்து வாயின் வழியாக வெளிவரும் வார்த்தைகளே அவனை தீட்டுப்படுத்தக்கூடியது என்ற ஒரு மறுமொழி வார்த்தையை கூறி இயேசு ஒரு பதிலளிக்கின்ற ஒரு செய்தியை நாம் இந்த பகுதியில் பார்க்க முடிகின்றது. ஒரு யோகா கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியர் யோகா கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது காலையில் எப்பொழுதுமே மூச்சு பயிற்சி என்கின்ற ஒன்றை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படித்தான் அன்றைய நாளிலும் அனைவரும் உட்கார்ந்துட்டீங்களா? உட்கார்ந்துட்டோம். அனைவரும் மூச்சு பயிற்சி செய்வதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே நல்லா ஆயத்தமாகி ரெடியாக உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனேயே அவர் சொல்லுகின்றார், மூச்சை நல்லா உள்ள இழுக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளில் தூய்மையான சிந்தனைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணங்களை தூய்மையானதாக வைத்துக் கொள்ளுங்கள், நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதையே நினையுங்கள், நல்லதை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விடுங்கள். பிறகு இழுத்த பிறகு அந்த மூச்சை வெளியே விடும் பொழுது நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமையான காரியங்கள் அனைத்தையும் வெளியே விட்டுவிடுங்கள் அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ஒரு சீடன் ரொம்ப ஆர்வக்கோளாறு. அந்த சீடன் சொல்லுறாரு, ஐயா, ஏற்கனவே இந்த உலகம் மிகவும் துன்பமயமானதாக இருக்குது, மிகவும் பாவம் நிறைந்ததாக இருக்குது, மிகவும் போராட்டம் மிகுந்ததாக இருக்குது, மிகவும் கவலைகள் கொண்டதாக இருக்குது. இதுல மேலும் என்னுடைய தீய சிந்தனையும் தீய எண்ணங்களையும் நான் செலுத்தி விட்டனாக்க இன்னும் பாவம் படிஞ்சதாக, கரை படிஞ்சதாக போயிடுமே அப்படின்னு நகைச்சுவையோடு கூறினாராம். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த சம்பவத்தை போலத்தான் அங்கே யூத ஜனங்களும் சொல்லுகிறார்கள், தீட்டு தன்னுடைய வாயின் உள்ளாக செலுத்தப்படுகின்ற உணவு பதார்த்தங்களின் வழியாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது என்று. ஆனால் இயேசு அவர்களுக்கு மறுமொழி கூறுகின்றார், வாயின் வழியாக செல்லுகின்ற உணவு பதார்த்தங்கள் செரித்து மலமாக மறுநாளில் வெளியே வந்துவிடும். எனவே கழிவு பொருட்களாக அது வந்துவிடுமே தவிர அது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தி உள்ளேயே இருந்து விடுவது அல்ல. மாறாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற தீய சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சுபாவங்கள் ஆகியவைகள் மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியது. எனவே அதுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு முக்கிய செய்தியை அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் இயேசு எடுத்து கூறுகின்றார். அப்படி உள்ளத்தை எவைகளெல்லாம் தீட்டுப்படுத்துகின்றது என்பதை இயேசு எப்படி பட்டியலிடுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், உள்ளத்தில் காணப்படுகின்ற பொல்லாத சிந்தனைகள், பிறரை கெடுக்க நினைக்கும், பிறருடைய வாழ்வை அழிக்க நினைக்கும் போற்றத்தகாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அளவுக்கு அதிகமான பொருள் ஆசைகள், களவுகள், நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், பிறர் எப்படியாவது போய்விட்டால் அது சரியாக இருக்கும் என்கின்ற துஷ்டத்தனமான எண்ணங்கள், சிந்தனைகள், ஐயோ இவன் இப்படி வளர்கின்றானே, இவன் இப்படி இருக்கின்றானே என்கின்ற பொறாமை சிந்தனைகள், பிறரை பற்றி அவதூறாக தவறாக பரப்பிடும் தூஷணங்கள், துஷ்டத்தனங்கள், அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்கின்ற வன்கண், எப்படியாவது அவனை வீழ்த்தி விட வேண்டும், எப்படியாவது அவனை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற வன்கண் கொண்ட சிந்தனைகள், நான் தான் இந்த உலகத்திலேயே ஆஸ்தியில் பெரியவன், அந்தஸ்தில் பெரியவன், படிப்பில் பெரியவன், இருக்கின்ற பதவியில் பெரியவன் என்கின்ற துஷ்டத்தனமான வீண் பெருமைகள், எப்படியாவது பிறருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்கின்ற
மதிக்கேடான சிந்தனைகள் போன்ற அனைத்து காரியங்களும் ஒரு மனிதனுடைய உள் இருதயத்திலிருந்து புறப்படுகின்றதாக இருக்கின்றது. இவையே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியது. மாறாக சாப்பிடுகின்ற உணவு பதார்த்தங்கள் ஒரு மனிதனை ஒரு காலம் தீட்டுப்படுத்தாது என்பதை இயேசு தெள்ளன் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக கூறுகின்ற இறை வாக்குறுதிகளாக இருக்கின்றது. சங்கீதம் 15வது அதிகாரம் 1 துவங்கி 3 வரை உள்ள திருமறை மொழிகள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற செய்திகள் என்னவென்றால், இருதயத்தில் அழுக்கில்லாது மாசில்லாது காணப்படக்கூடியவர்களே இறைவனுடைய இல்லத்தில் பரலோக ராஜ்யத்திற்குள் தங்குவதற்கு தடையற்றவர்கள் என்கின்ற வாக்குறுதி மொழிகளையும் நமக்கு அருளுகின்றது. இன்று இந்த உலகத்தில் வாழுகின்ற அநேக மக்கள் பரிசேயர்களாகவும் ஆயக்காரர்களைப் போலவும் தாங்கள் மட்டுமே மிகவும் நல்லவர்கள், தாங்கள் மட்டுமே பரிசுத்தவான்கள், உலகில் மற்றவர்கள் அனைவரும் பாவிகள் என்கின்ற வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறக்கவும் முடியாத உண்மையாக இருக்கின்றது. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், அவர்களே தேவனை தரிசிப்பார்கள். இந்த இயேசுவின் கூற்றுப்படி நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து பரனுக்கும் பிறனுக்கும் உதவி செய்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஒரு அவாவும் ஒரு வேண்டுகோளும் தான் இறைவன் நம்மிடத்தில் வைக்கின்ற, கடவுள் நம்மிடத்தில் வைக்கின்ற, ஆண்டவர் நம்மிடத்தில் வைக்கின்ற அறைகூவல் செய்திகளாக இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாக அழுத்தமாக கூறுகின்றதாக இருக்கின்றது. அப்படி தீமையான சிந்தனை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்தி கண்மலையின் மேல் உயர்த்தக்கூடிய ஆண்டவருடைய பரிசுத்த கரம், பரிசுத்த வல்லமை, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய இருதயத்தையும் நம்மையும் தூய்மைப்படுத்தி கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் ஆண்டவரோடு இணைப்பதற்கு ஆவல் உள்ளதாகவும் ஏக்கம் உள்ளதாகவும் கடவுளுடைய அருளும் ஆற்றலும் கிருபையும் வழிநடத்துதலும் நம்மோடு கூட இருந்து பயணிக்க ஆவல் உள்ளவர்களாக காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தான் அதற்கு ஒருபோதும் இணங்காது, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காது, அதற்கு நம்முடைய செவிகளை சாய்த்திராது, நம்முடைய சொந்த விருப்பத்திற்கும் சொந்த ஈடுபாட்டிற்கும் சொந்த செயல்பாட்டிற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்து எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற கோணலாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நீர் செவ்வையாக மாற்றி, கரடாக காணப்படுகின்ற எல்லாவற்றையும் நீர் சமமாக மாற்றி உம்முடைய பரிசுத்த பாதையில் பரிசுத்த ஜனங்களாக நாங்கள் நடக்க எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? வேத வாக்கியம் கூறியிருக்கின்றபடி பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டுமே கடவுளை தரிசிக்க முடியும், பரிசுத்த சிந்தனையோடு கடவுளுடைய சமூகத்தில் காத்திருங்கள் என்ற வேத வாக்கியங்களின் அடிப்படையில் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலும் நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளாக நம்மை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பாவியாகி என் மீது கிருபையுள்ளவராக இருங்க என்று சொல்லி உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி மனம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தீய வாழ்க்கையை தூய வாழ்க்கையாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தூய்மையான சிந்தனை கொண்டவர்களாக என்றென்றும் சதா காலங்களிலும் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாக உங்களை உருவாக்குவார் என்பது எல்லளவும் மறுக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கின்றது. கர்த்தராகிய தேவன் தாமே நமக்கு கூறுகின்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரின் இறை வாக்குறுதிகளை கேட்டுக்கொண்டிருந்த நமக்கு கர்த்தர் கூறுகின்ற வார்த்தைகள், அவருடைய சித்தங்களை செய்து அவருடைய சத்தங்களை கேட்டு அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து வாழ
இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்மை நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய திருக்கரத்தில், ஆண்டவரே என்னை முழுவதுமாக தருகின்றேன், பரிசுத்தம் உள்ளவனாக நான் வாழ, பரிசுத்த சிந்தனையோடு நான் நடக்க, பரிசுத்தத்தோடு நான் இருக்க, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய உடல் முழுவதுமாக உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வாக்கியத்தின் அடிப்படையில் என்னை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்த பாதையில், உம்முடைய தூய்மையான பாதையில், உம்முடைய நீதியின் பாதையில், உம்முடைய செம்மையான பாதையில் என்னை நடத்த முழுவதுமாக என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்து உம்முடைய பரிசுத்த பாதையில் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி உங்களை நீங்களே இருந்த இடங்களிலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? வாருங்கள், என்னோடு இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோடு கூட என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த பாதையில் வழிநடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? பாருங்கள், என்னோடு சேர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கின்றோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய கிருபையின் வழிநடத்துதல், உம்முடைய கிருபையின் ஆற்றல்கள் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து கொண்டு உம்முடைய திரு வார்த்தைகளை தியானித்த எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கின்றோம். மிகுந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்பதற்கும், நாங்கள் வேண்டுவதற்கும், நாங்கள் விண்ணப்பிப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்யவல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கின்றோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கே 2-3 பேர்கள் உம்முடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லிய வாக்குமாறா கர்த்தர் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து நாங்கள் கேட்க இருக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும், வேண்டுதல்களுக்கும், மன்றாட்டுகளுக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் தாழ்மையாக நன்றி சொல்லுகின்றோம். பரிசுத்தமான கிருபையின் கரம் ஆண்டவரே, அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து வழிநடத்தியது போல ஆண்டவரே, அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாங்கள் நினைவு கூற இப்பொழுது எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் நீர் திறந்தருளின நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் தாழ்மையாக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, இப்பொழுது அந்த பரிசேயனை போல, அந்த ஆயக்காரர்களைப் போல ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக காணப்பட்டாலும் ஆண்டவரே நீர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறது போல நாங்கள் இப்பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுடைய வாயின் வழியாக செல்லுகின்ற ஒன்றும் எங்களை தீட்டுப்படுத்தவில்லை. எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும், எங்களுடைய பொல்லாத கெட்ட காரியங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி எங்களை தகுதியில்லாது போக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் விலகி நிற்க அது ஒரு தடையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். கர்த்தாவே, அந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போடுகின்ற கர்த்தர் இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற அந்த தூய்மையின் பாதையில் நடப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்து போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற தடைகளை தகர்த்து போட்டு நாங்கள் பரிசுத்த பாதையில் என்றென்றைக்கும் நீடித்து நடக்க உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பீர்களா? தடைகளை உடைப்பவரே, எனக்கும் செய்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கும் செல்கின்றீரே. நீ பூணலானவைகளை செவ்வையாக்குவீ, கரடானவைகளை சமமாக்குவே. நீ வெண்கல கதவுகள் உடைத்தறிவே, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவே, கரடானவைகளை சமமாக்குவே. நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவே, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. தடைகளை உடைப்பவரே,
எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செம்மையாக்குவே, கரடானவைகளை சமமாக்குவே. நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவே, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. நீர் கோணலானவைகளை செம்மையாக்குவே, கரடானவைகளை சமமாக்குவே. நீ வெண்கல கதவுகள் உடைத்தெறிவே, மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. மகிமையுள்ள கடவுளே, எங்களுடைய வாழ்க்கையின் தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இதுவரை நடத்தின கர்த்தர், உம்முடைய வார்த்தைகளை கேட்க செய்த கர்த்தர், உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க திருவசனத்தை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி வேத வாக்கியத்தின் அடிப்படையில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானித்த நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் நிலைத்திருக்க, அந்த வார்த்தையில் மகிழ்ந்திருக்க உம்முடைய தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக கிருபையும் தெய்வீக வழிநடத்தலையும் கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமாக உம்முடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலக்கே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் தெய்வீக சமாதானமும் அன்பும் பிரசன்னமும் வழிநடத்தலும் கிருபையும் காரியங்கள் எல்லாவற்றோடும், எல்லா விதமான நல்ல காரியங்களோடும் உங்களுடைய பரிசுத்த பாதையில் என்றென்றைக்கும் ஜீவித்து நிலைத்திருக்க உதவி செய்து காத்தருள்வதாக. ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.